Hi friends, வணக்கம் and welcome to my channel Prince of Programming. Today நம்ம பார்க்க போற topic What is MS Word 2007. So இந்த tutorialல நம்ம பார்க்க போறது Introduction to MS Word 2007, then History of MS Word, then what is MS Word, then what are the features of MS Word, then where to find MS Word in our system, then how to create a MS Word document, then a preview of MS Word window screen, then finally what are the uses of MS Word. இதை பத்தி தான் இந்த tutorialல detailed-ஆ பார்க்க போறோம். So first one is Introduction to MS Word 2007. இந்த MS Word 2007ங்கிறது ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் சூட்ல இருக்கும். ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் சூட் இஸ் a set of powerful applications that are designed for small business or organization. So the primary applications that are included in Microsoft Office are Microsoft Office Word, Microsoft Office Excel, then Microsoft Office PowerPoint, etc. ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது மைக்ரோசாஃப்ட் வேர்டு தான் இந்த டுட்டோரியல் கோர்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இஸ் அ வேர்ட் ப்ராசஸிங் அப்ளிகேஷன் தட் இஸ் எ பார்ட் ஆஃப் த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் சூட். இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் சூட்ங்கிற சாஃப்ட்வேர் பேக்கேஜில் தான் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்ளிகேஷன் வந்து இருக்கு. ஹிஸ்டரி ஆஃப் எம்எஸ் வேர்ட். ஸோ சார்ல்ஸ் அப்படிங்கிற ஒரு டெவலப்பர், தென் ரிச்சர்ட் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இவங்க ரெண்டு பேர் தான் இந்த எம்எஸ் வேர்டோட கிரியேட்டர்ஸ் இனிஷியலா. தென் அதுல இருந்து ஒவ்வொரு வெர்ஷனா டெவலப் ஆயிட்டே வந்தது. ஃபர்ஸ்ட் வெர்ஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஃபிக்கல் ரைட்டிங் ப்ரோக்ராம் விச் இஸ் பேஸ்ட் ஆன் த ஃப்ரேம்வொர்க் ஆஃப் பிராவோ. ஸோ பிராவோ அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்ச ஒரு அப்டேஷன் தான் இந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷன். திஸ் ப்ரோக்ராம் வாஸ் இனிஷியலி நேம்ட் மல்டி டூல் வேர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மல்டி டூல் வேர்ட் அப்படின்னு தான் அந்த நேம் இருந்தது. பட் லேட்டர் இட் வாஸ் ரீநேம்ட் அஸ் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இன் 1983. இனிஷியலா மல்டிடூல் வேர்டுன்னு இருந்த அந்த நேம் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படின்னு 1983ல ரீநேம் பண்ணியிருக்காங்க. In 1989, Microsoft released a new version of Word for its Windows operating system. So 1989ல Windows operating systemத்துக்காகவே ஒரு ஸ்பெஷல் வெர்ஷன் வந்து ரிலீஸ் ஆச்சு. The Word 2007 window has changed dramatically from earlier versions of Word. ஸோ அதுக்கு முன்னாடி 2003ன்னு ஒரு வெர்ஷன் இருந்தது, 97 ஒரு வெர்ஷன் இருந்தது. பட் அதுல இருந்து எல்லாமே அப்டேஷன் வந்து கடைசியா வேர்டு 2007 விண்டோல மேஜர் சேஞ்சஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறமா வேர்டு 2010, வேர்டு 2013, 16 அப்டேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு ரீசன்ட் வெர்ஷன்ஸ். Functions used in previous versions of MS Word are still present, but they are now organized into quickly accessible areas. ஸோ ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ்ல இருந்த அந்த ஃபங்க்ஷன்ஸ் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இந்த வேர்டு 2007ல செப்பரேட் ஏரியாஸா ஆர்கனைஸ் ஆயிருச்சு. ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பவே குயிக்கா ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ வாட் இஸ் மீன் பை MS Word 2007? So Microsoft Word is a computer application program written by Microsoft. This Word is a word processing application that runs on a personal desktop, laptop or mobile computing device. இது ஒரு word processing application தான். இது நம்ம டெஸ்க்டாப்ல, லேப்டாப்ல, தென் மொபைல்ல கூட ரன் பண்ண முடியும். The Microsoft Word is a word processing software package used to type letters, reports and other documents for business or personal use. லெட்டர் டைப் பண்றதுக்கோ இல்ல ஏதாவது ரிப்போர்ட் டைப் பண்றதுக்கோ தென் அதர் டாக்குமெண்ட்ஸ் எனி கைண்ட் ஆஃப் டாக்குமெண்ட் டைப் பண்றதுக்கும் இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் MS Word 2007? A word processing application is to create and edit letters, articles, newsletters, flyers and any other text-based document. ஸோ டெக்ஸ்ட் ரிலேட்டடா உள்ள எனி கைண்ட் ஆஃப் டாக்குமெண்ட் வந்து நம்ம இதில் கிரியேட் பண்ண முடியும், தென் எடிட் பண்ண முடியும். தென் இட் இஸ் மெயின்லி யூஸ்ட் டு டிசைன் டெக்ஸ்ட் ஃபார் ப்ரெசன்டேஷன். ஸோ நம்ம ஏதாவது டாக்குமெண்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். It has advanced features which allow you to create, edit and save professional documents like letters, reports in the best possible way. ஸோ நம்ம இப்போ ஏதாவது ப்ரொஃபஷனலா டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்றோம் லைக் ரிப்போர்ட் ஆர் மீட்டிங் மினிட்ஸ், இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது அதை ஒரு பெஸ்ட் வேல நம்ம ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இந்த MS Word 2007ல நிறைய அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் இருக்கு. இட் இஸ் யூஸ்ட் primarily to enter, edit, format, save,
retrieve and print documents. பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் எப்படி கிரியேட் பண்றது, எடிட் பண்றது, தென் அதுல என்னென்ன ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு, தென் அதை எப்படி பிரிண்ட் பண்ணி ஹார்ட் காப்பி எடுக்கிறது, இது எல்லாத்துக்குமே MS Word 2007ல ஃபீச்சர்ஸ் இருக்கு. தென் மெயில் மெர்ஜ் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்கு இந்த MS Wordல. It included in Word allows you to quickly produce personalized letters and mailing labels for each person on a mailing list. ஸோ இப்போ ஒரே கைண்ட் ஆஃப் லெட்டரை நம்ம நிறைய பேருக்கு அனுப்பணும் அப்படின்னா செப்பரேட்டா நம்ம லெட்டர் எழுதுறதுக்கு பதிலாக இந்த மெயில் மெர்ஜ் ஃபீச்சரை யூஸ் பண்ணி ஒரு லெட்டர்லயே நம்ம 60 பேருக்கும் டிஃப்ரெண்டா மெயிலிங் லிஸ்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு அட்வான்ஸ்டு ஃபீச்சர் இன் MS Word 2007. And where to find MS Word on your personal computer. So நம்மளோட சிஸ்டத்துலயோ ஆர் லேப்டாப்லயோ MS Word வந்து எங்க இருக்கும். So follow these simple steps to open MS Word on your personal computer. First வந்து start அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். நம்மளோட லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் ஸ்கிரீன்ல லெஃப்ட் சைட்ல லோயர் கார்னர்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பட்டன் இருக்கும். அந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதுல ஒரு மெனு ஓபன் ஆகும். அதுல ஆல் ப்ரோக்ராம்ஸ் கிளிக் பண்ணணும். தென் ஆல் ப்ரோக்ராம்ஸ்ல மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படின்னு இருக்கும். தென் அதுல மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதுல நம்ம எடுக்க வேண்டியது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் 2007. இந்த ப்ரொசீஜர் வந்து ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் MS Word இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வேல நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்டை வந்து ஓபன் பண்ணிக்கலாம். Then how to create an MS Word document. ஸோ ஒரு வேர்டு டாக்குமெண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்க போறோம். ஒன்ஸ் நம்ம ஸ்டார்ட்ல போய் அந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் கிளிக் ஆன் ஃபைல் ஃபாலோட் பை நியூ. ஸோ MS Word 2007 ஓப்பன் ஆன உடனே ஒரு விண்டோ கிடைக்கும். அதுல ஃபைல் அப்படின்னு ஒரு மெனு இருக்கு. அந்த ஃபைல்ல போய் நியூ அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் ஆகும். ஸோ வேர்ட் 2007ல இந்த ஃபைல் மெனு தான் ஹோம் பட்டன், ஆஃபீஸ் ஹோம் பட்டன் அப்படின்னு ஒரு நியூ ஃபீச்சரா அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இதை கொடுத்தோம்னா ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ நமக்கு அதை எந்த லொக்கேஷன்ல வேணுமோ அங்கே கொண்டு போய் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஒரு MS Word டாக்குமெண்டோட ப்ரிவியூ. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதுல லெஃப்ட் சைட்ல கார்னர்ல ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கிறது தான் ஃபைல் மெனு, அதுதான் அந்த ஹோம் பட்டன். ஸோ ப்ரீவியஸ் வெர்ஷன்ல இது ஒரு ஃபைல் மெனுவாவே இருந்தது. இப்போ அந்த ஃபைல் மெனு வந்து அப்படியே ஆஃபீஸ் பட்டனா அப்டேட் ஆயிருக்கு. Then documents created in previous versions of Word can be opened in Word 2007. So பழைய versions like 97, 2003 versionல உள்ள documents வந்து இந்த Word 2007ல நம்ம ஓபன் பண்ணிக்க முடியும். In addition, documents created in Word 2007 can be saved back to the previous versions like 97, 2003 format. நம்ம வேர்ட் 2007ல ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதை ப்ரீவியஸ் வெர்ஷன்ல ஓபன் பண்றதுக்கு சேவ் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் இருக்கு, வேர்ட் 97, 2003 ஃபார்மேட். இந்த ஆப்ஷன் கொடுத்து நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா ப்ரீவியஸ் வெர்ஷன்ல நம்ம இந்த டாக்குமெண்ட்டை ஓபன் பண்ண முடியும். So MS Word comes in version, some of the old versions are Word 2003 or Word 97. Word 2007க்கு முன்னாடியே ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2003ன்னு ஒன்று இருக்கு, தென் 97 ஒன்று இருக்கு. The extension of any Word file is .doc. எந்த ஒரு வேர்ட் டாக்குமெண்டோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா .doc இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். Then what are the uses of MS Word? So MS Word எங்கெல்லாம் யூஸ் ஆகுது? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா in education. So educationல என்ன லெவல்ல யூஸ் ஆகுது அப்படின்னா it is one of the simplest tool which can be used by both teachers and students. So டீச்சரும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டூடெண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு தேவையான பர்சனல் ஆர் ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது கிரியேட் பண்றதுக்கு இந்த MS Word வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Creating notes is easier using MS Word. ஸோ ஒரு ஸ்டாஃப் வந்து இப்போ ஒரு நோட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு MS Word யூஸ் பண்ணிக்கலாம். They can be made more interactive by adding shapes and images. ஸோ நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது இங்க ஸ்பெஷல் சிம்பிள்ஸ், ஷேப்ஸ், இமேஜஸ், டேபிள்ஸ் என்னென்ன வேணுமோ எல்லாத்துக்குமே இந்த வேர்ட் 2007ல ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம நோட்ஸ் வந்து ஈஸியரா MS Wordல கிரியேட் பண்ண முடியும். It is also convenient to make assignments on MS Word and submitting them online. So students வந்து ஏதாவது assignments prepare பண்ணணும் அப்படின்னா MS Word யூஸ் பண்ணி எஃபிஷியண்டா ப்ரிப்பேர் பண்ண முடியும்.
Then in workplace. So office companies அதுல எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்னா சப்மிட்டிங் லெட்டர்ஸ், ஏதாவது லெட்டர் ப்ரிப்பேர் பண்ணி சப்மிட் பண்றதுக்கு, தென் பில்ஸ் ஜென்ரேட் பண்றதுக்கு, தென் ரிப்போர்ட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு, லெட்டர் ஹெட், சாம்பிள் டாக்குமெண்ட் கேன் பி ஈஸிலி டன் யூசிங் எம்எஸ் வேர்ட். ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ஒர்க் பிளேசஸ்ல எம்எஸ் வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். தென் கிரியேட்டிங் அண்ட் அப்டேட்டிங் ரெஸ்யூம். ஸோ பர்சனல் ரெஸ்யூம் கிரியேட் பண்றதுக்கு, தென் அதை அப்டேட் பண்றதுக்கும் எம்எஸ் வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். One of the best tool to create your resume, and it is easy to edit and make changes in it as per your experience. So நம்மளோட ரெஸ்யூம் கிரியேட் பண்றதுக்கும் தென் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக அதை அப்டேட் பண்றதுக்கும் எம்எஸ் வேர்ட் வந்து ஒரு பெஸ்ட் டூல். தென் ஃபார் ஆத்தர்ஸ், ஸோ யாராவது புக் ப்ரிப்பேர் பண்றவங்க ஆர் ஏதாவது ஜேர்னல்ஸ்க்கு கண்டென்ட் கிரியேட் பண்றவங்க, இந்த மாதிரி ஆத்தர்ஸ்க்கு வந்து எம்எஸ் வேர்ட் கண்டிப்பா யூஸ் ஆகும். சின்ஸ் separate options are available for bibliography, table of contents, etc. So bibliography, table of contents இதெல்லாம் ஆட் பண்றதுக்கு separate options இருக்கு Word 2007ல. This MS Word is the best tool which can be used by authors for writing books and adjusting it as per the layout and alignment of your choice. So நம்ம ஒரு ஆத்தரா இருந்து நம்ம ஒரு புக்குக்கு கண்டென்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஓன் சாய்ஸ்ல அலைன்மெண்ட் செட் பண்ணிக்கலாம், பேஜ் லேஅவுட் செட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்குமே எம்எஸ் வேர்ட்ல ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் அ பெஸ்ட் டூல் ஃபார் ரைட்டிங் புக்ஸ் since it is used by people of all age groups in schools, in colleges, in official purposes. Having proper knowledge of Microsoft Word is a must. இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட் வந்து எல்லா ஏஜ் குரூப் பீப்புள்ஸாலையும் யூஸ் பண்ணப்படுது இன் ஸ்கூல்ஸ், இன் காலேஜஸ், இன் ஆஃபீஸஸ் ஃபார் அஃபிஷியல் பர்பஸஸ். ஸோ எல்லாருமே ப்ராப்பர் நாலேஜ் கண்டிப்பா இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல லேர்ன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட குவரிஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.